விடுதலையின் விசேஷ சாவை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, யோபு 5:2, கோபம் நிர்மூடனை கொள்ளும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோபமும் பொறாமையும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கவே கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்கு இருக்கவே கூடாது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நீங்கள் இருக்கும் போது, கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழும்போது கோபம் உங்களை ஆட்கொள்ளக்கூடாது. அதாவது கோபம் எப்படி அப்படின்னா, சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு கோபம் வரும். கோபத்தினால் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னா கோபம் உங்களை ஆட்கொள்ளக்கூடாது. நீங்க கோபமா இருக்கும் போது நீங்க நிர்மூடனா இருப்பீங்க. அப்ப கோபம் உங்களை நிர்மூடனாய் மாற்றும், பொறாமை உங்களை புத்தி இல்லாதவனாய் மாற்றும். அவ்வாறு உங்களை கோபம் பொறாமை ஆட்கொள்ளுமே ஆனால் நீங்கள் நிர்மூடனாய் இருப்பீர்கள், புத்தி இல்லாதவனாய் இருப்பீர்கள். அதனால் கோபம் பொறாமையை விட்டு விலகுங்கள். என்றென்றும் சமாதானத்தோடு அன்பாய் யார் மீதும் பொறாமை கொள்ளாமல் இருக்கும் போது அறிவும் ஞானத்தையும் தேவன் உங்களுக்கு அள்ளித்தந்து உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.